வந்து நிர்வாகத்தை நாங்கள் சிறப்பா பண்ண முடியும், மகளிருக்கு நாங்கள் சிறப்பான திட்டங்களை கொண்டு வருகிறோம், வேறு சில திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 50,000 கோடியை வந்து எதன் விதத்தில் ஈடு செய்யலாம் அப்படிங்கிறதா நீங்க யோசிக்கணும். நல்ல ஆட்சி என்பது அதுதான் ஒரு நல்ல ஆட்சியா இருக்க முடியும். ஏற்கனவே இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்களா அவருக்கு ஒரு பொருளாதார அறிக்கையை கொடுத்தாச்சு. இயற்கை வளங்கள் மூலம் இருக்குது, அதன் மூலம் நீங்க சரியாக ஈடு செய்யலாம், இந்த 50,000 கோடி எந்தெந்த விதத்துல வந்து நீங்க ஈடு செய்யலாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு விளக்கமாக தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறார்கள்? அதுதான் நீங்க பார்க்க வேண்டும். நீங்க சொல்றீங்க 50,000 கோடி வந்து பல திட்டங்களுக்கு செயல்படுத்த முடியுங்களா? யார்கிட்ட பறிக்கிறாங்க இந்த பணம்லாம்? சாதாரண ஏழை மக்கள்கிட்ட, சாதாரண அடுத்தக்கூடிய அடித்தட்டு மக்கள்கிட்ட, சாதாரண இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட அந்த அடிமக்களா இருக்கிறவங்க தான் அந்த குடி போதைக்கு சீரழிகிறாங்க. நிச்சயமா நீங்க சீரழிகிறாங்க, போதைக்கு வந்து அடிமையா பல இன்னைக்கு சொல்றாங்க பல குடும்பங்கள் இதுல சீரழிஞ்சு தாலி எடுத்து விதவைகளாக இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து விதவைகள் இருக்கக்கூடிய அதிகமான விதவைகள் மாநிலம் எதுன்னு சொன்னா குடி போதையில தமிழ்நாடுங்க. விபத்துகள் வந்து அதிகமா இருக்கிறது பார்த்தா தமிழ்நாடு.